ஜூலை 3ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகாம பல்வேறு மாவட்டங்களில் வெறும் ஒரு மிதமான மழை, கனமழையாக மட்டுமே இருந்தது. இப்போ மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பு இருக்கு. இது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறுமா அல்லது தாழ்வு பகுதியாகவே நகருமா, தாழ்வு மண்டலம் வரை மாறக்கூடுமா என்பதான தகவல் குறித்து முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், மகாராஷ்டிரா மாநிலங்களாகட்டும், கர்நாடகாவாகட்டும், கேரளாவாகட்டும், கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை கடந்த மே மாத இறுதியில் தொடங்கினாலும் ஜூன் மாதத்தில் அதனுடைய தீவிரம் மிகவும் அதிகரிக்காம வெறும் கனமழையும் மிதமான மழையும் பதிவாகிட்டு இருந்தது. இப்போ ஜூன் மாத இறுதியில் பருவமழையினுடைய தீவிரம் பல்வேறு இடங்களில் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். மகாராஷ்டிராவிலலாம் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு. ஜூன் மாதம் தொடக்கத்தில் வறட்சியாக இருந்த ஒரு மாநிலம் மகாராஷ்டிராவில் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறப்பட்டது. அதுக்கப்புறம் மழை வருமா வராதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இருந்தாங்க. தொடர்ந்து அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டே தான் இருந்தோம், பருவமழை நிச்சயம் தீவிரமடையும் அப்படின்னு சொல்லி. ஜூன் மாத இறுதியில் பெய்த மிக கடுமையான மழையின் காரணமாக மகாராஷ்டிராவில் தற்பொழுது எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. குறிப்பாக மும்பை பெருநகர் பகுதிகளிலும் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழகத்திற்கான மழை பொழிவுகளும் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உருவாகும் தாழ்வு பகுதி, இதுதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். எங்கெங்கே உருவாக போகுது அப்படின்னா, வடமேற்கு வங்கக்கடல் இடத்த நல்லா கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வருகிற ஜூலை 3ஆம் தேதி அன்று தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வங்கக்கடல் பகுதிகளில் இப்போ அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. பொதுவாக இந்த ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் வங்கக்கடலில் தாழ்வு பகுதிகள் உருவானா எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் தமிழகத்தை நோக்கி நகரவே நகராது. காரணம், வடகிழக்கு பருவக்காற்றில் மட்டும்தான் வங்கக்கடலிலிருந்து நேரடியாக தாழ்வு பகுதிகள் கரையை கடக்குமே தவிர தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக தமிழகத்திற்கு வந்து கரையை கடக்காது. இந்த சூழ்நிலையில் இந்த வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலே, அதாவது குறிப்பாக ஜூலை 3ஆம் தேதி அன்று உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் தமிழகத்தில் நேரடியாக கரை கடக்காமல் ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் பரவலாக மழை பொழிவை ஏற்படுத்தும். அஸ்ஸாம், மேகாலயா போன்ற இடங்களிலும் பரவலான நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு என்னங்க இருக்கும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அதாவது ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தை தாக்குமா அப்படின்னா, தாழ்வு பகுதி நேரடியாக தமிழகத்தில் கரை கடக்க வாய்ப்புகள் கிடையாது. அதற்கான விளக்கத்தை இப்போ நம்ம சொன்னோம், ஏன் வந்து நேரடியாக கரை கடக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்ட்டு. தீவிரமாகும் பருவமழை, இப்போ நமக்கு வங்கக்கடலிலும் தாழ்வு பகுதி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் அரபிக்கடல் பகுதிகளிலும் வரக்கூடிய அந்த வலுவான தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து இந்தியாவை நோக்கி வருகிறது நம்ம பார்க்கிறோம். இதனால் அந்த மகாராஷ்டிரா, கேரளா மற்றும் கர்நாடகாவில் மிக கடுமையான கனமழை. அங்கே வந்து ரெட் அலர்ட்டும் கொடுக்கலாம். மகாராஷ்டிராவில் ரெட் அலர்ட் கண்டிப்பாக உண்டு, கொடுக்காமலாம் இருக்க முடியாது. ஏன்னா 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவுகள் அங்கே காத்திருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவிலும் ரெட் அலர்ட் கொடுத்து தான் ஆகணும். மங்களூரு, உடுப்பி போன்ற பகுதிகள், அதே மாதிரி இந்த அணை பகுதி கிருஷ்ணசாகர், கபினி போன்ற அணைகள்லாம், இந்த அணை பகுதிகள்லாம் ஒரு மிக கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்குது கர்நாடகாவில். அதனால் மேட்டூருக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு பொறுத்த வரைக்கும் ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மேட்டூருக்கு இத்தனை 1000 கன அடி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வெளியாகும். அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, ஒகேனக்கல் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு, இந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஜூலை 10ஆம் தேதிக்கு மேலே அல்லது ஜூலை 15 தேதி வாக்கில் தான் இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும். காரணம்,
ஜூலை முதல் வாரத்தில் மிக மோசமான ஒரு மழை பொழிவுகள் கர்நாடகாவில் பதிவாகி அங்கே இருக்கக்கூடிய அணைகளில் வேகமாக தண்ணீர் நிரம்புகிறத பார்க்க முடியும். அதே சமயங்களில் வெளியேற்றப்படுகிற உபரி தண்ணீரும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால மேட்டூர் அணை கணிசமாக நிரம்ப ஆரம்பிச்சிடும். ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து 10 முதல் 15 தேதிக்குள்ளிருந்து மேட்டூர் அணை வேகமாக நிரம்ப ஆரம்பிக்கும். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை வலுப்பெறும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலாஞ்சி, குந்தா, கோத்தகிரி, குன்னூர் போன்ற இடங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் உள்ளிட்ட இடங்களிலும் மிக தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் காத்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் தேனி, தென்காசியில் கணிசமாக மழை தீவிரம் சற்றே அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இந்த ஜூலை மாதம் அமையும். தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யாமல் கிடையாது, மழை பதிவாயிருக்கு. இன்னும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யாமல் கூட இருக்குது. தேனியில் தென்காசி இன்னும் மோசமான ஒரு நிலைமை, வறட்சியாக இருக்குது. தென்காசி மாவட்டங்களில் மிகவும் வறட்சியாக இருக்குது. மழை பொழிவுங்கிறதே சரியான ஒரு மழை பொழிவே இல்லை. தென்மேற்கு பருவமழைக்கான அறிகுறியே இல்லை. வடகிழக்கு பருவமழையே பரவாயில்ல ப்ரோன்னு சொல்கிற அளவுக்கு தென்மேற்கு பருவமழை மிக மோசமாக தென்காசி மாவட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஜூலை மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஓரளவு கனமழை தென்காசியில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மேற்கு பகுதிகளில் வலுவான கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுகளும் பதிவாகக்கூடும். அடுத்ததாக வட கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி கடலோர பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பகல் நேரங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகள், மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள், எல்லா இடத்திலும் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே காணப்படக்கூடும். ஏற்கனவே கடலூர் போன்ற இடங்கள்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக பதிவாயிட்டு இருக்கு. கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், அதே போல் விழுப்புரம், நிறைய மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை பகல் நேரங்களில் தொடர்ந்து அதிகமாயிட்டே காணப்படுது. இனி வருகிற நாட்களிலும் அந்த வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும். பகல் நேர வெயில் காணப்பட்டாலும் இரவு நேர மழை வாய்ப்புகள் ஜூலை முதல் வாரத்தில் கணிசமாக நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். இரவு நேர மழை மட்டும் பகுதியாக எதிர்பாருங்க. மாவட்டம் முழுவதும் மழை பதிவாக வாய்ப்புகள் குறைவு. வட தமிழக உள் மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு போன்ற இடங்களில் சில சமயங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கடலூர் மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பந்தலூர் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 4 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 3 சென்டிமீட்டர், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர், வாழப்பாடி 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சி 2 சென்டிமீட்டர், காக்காச்சி 1 சென்டிமீட்டர், பேராவூரணி 1 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகள் நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் உறுதியான ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். பெய்யாத பகுதிகளிலும் ஒரு தொடர் கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.